மதுபோதை தலைக்கேறியதில் கிணற்றில் தவறி விழுந்து நபர் உயிரிழந்திருக்கிறார். மது அருந்த அழைத்து சென்றவரை சரமாரியாக உயிரிழந்தவரின் மகன்கள் தாக்கியிருக்கிறார்கள். விவசாய கிணற்றிலிருந்து நபரின் சடலத்தை தீயணைப்புத்துறையினர் மீட்டிருக்கிறார்கள். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுபோதையில் கிணற்றில் விழுந்து நபர் உயிரிழந்துள்ளார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தம். வணக்கம். உயிரிழந்தவர் யார்? என்ன நடந்தது? அசினி, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் சிவராஜ்பேட்டை தனகோடி நகர் பகுதியை சேர்ந்த தேவராஜ் மகன் ஸ்ரீதர். இவர் தனது நண்பனான வெங்கடேசன் என்பவருடன் புதுக்கோட்டை பகுதியில் உள்ள கிணற்றில் கிணற்றின் அருகே மது அருந்த சென்றுள்ளாரு. அப்போது மது போதை அதிகமானதால ஸ்ரீதரை வெங்கடேசன் அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த நிலையில இந்த 2 நாட்களாக ஸ்ரீதர் வீடு திரும்பல. இந்த நிலையில இன்று காலை அந்த வழியாக சென்றவர்கள் அந்த கிணற்றுல ஆண் சடலம் இருப்பதாக திருப்பத்தூர் கிராமிய போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா தீயணைப்பு துறையினரும் திருப்பத்தூர் கிராமிய போலீசாரும் சம்பவ இடத்திற்கு அந்த கிணற்றில் விழுந்த ஸ்ரீதரன் உடலை மீட்டு திருப்பத்தூர் கிராமிய போலீசார் அந்த உடலை ஒப்படைக்கிறாங்க. இந்த நிலையில இந்த கிணற்றில் உயிரிழந்து கிடந்த தன்னுடைய அப்பாவை பார்க்கும்போது அவங்களுடைய மகன்களை வெங்கடேசனை சராமரியாக அடிச்சு உதைக்கிறாங்க. இந்த உயிரிழப்புல ஏதேனும் பிரச்சனை இருக்குதா, இல்ல அடிச்சுதான் கொல்லப்பட்டாரா, இல்லது உண்மையிலே மது போதையில கிணற்றில் விழுந்து உயிரிழந்தாரா எனவும் வெங்கடேசனை திருப்பத்தூர் காவல் நிலையத்துக்கு கிராமிய காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. மேலும் மது அருந்து வந்த இடத்துல ஸ்ரீதர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி குறிப்பிடத்தக்கது. ஆஷினி, மதுபோதையில் கிணற்றில் விழுந்து நபர் உயிரிழந்தாரா என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது குறித்தான விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.